கோபத்தின் பயணம் தி ஜர்னி ஆஃப் ஆங்கர். காவிரி ஆற்றங்கரையில் சிறிய கிராமம் ஒன்றில் அருணன் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் நேர்மையானவனும் கடின உழைப்பாளியுமாவான். ஆனால் கோபம் அவனை எளிதில் கைப்பற்றும். சிறிய விஷயங்களுக்கே அவன் கொதித்தெழுவான். இது அவனது குடும்ப வாழ்க்கையையும் சமூக உறவுகளையும் பாதித்தது. ஒரு நாள் வயதான ஞானி ஒருவர் அருணனின் வயலுக்கு வந்தார். அருணன் கோபத்துடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஏனென்றால் மாடுகள் அவனது நிலத்தின் வேலிக்குள் சென்று பயிர்களை மேய்ந்திருந்தன. அவன் அக்கம் பக்கத்தினரை கடுஞ்சொற்களால் திட்டிக் கொண்டிருந்தான். ஞானி அமைதியாக அவனை கவனித்தார். பின்னர், இளைஞனே, ஏன் இவ்வளவு கோபம் என்று கேட்டார். அருணன், மாடுகள் என் நிலத்திற்குள் சென்று மேய்ந்ததற்கு நியாயம் கேட்கிறேன். என் உழைப்பை யார் வீணடிக்க வேண்டும் என்று சீறினான். ஞானி மென்மையாக, கோபம் பிரச்சனையை தீர்ப்பதில்லை, மாறாக மோசமாகவே மாற்றும். வா, அமைதியாக பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்றார். அருணன் தயங்கினான். ஆனால் ஞானி அமைதியாக இருந்ததால் அவனும் அமைதியடைந்தான். ஞானி அவனை அடுத்த நிலத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அமைதியான குரலில் பிரச்சனையை விளக்கினார். அடுத்த நிலத்தின் உரிமையாளர் பக்குவமாக நடந்து கொண்டு வேலி பழுதடைந்திருந்ததால் மாடுகள் வந்ததாக ஒப்புக்கொண்டார். இருவரும் இணைந்து வேலியை சரி செய்து பிரச்சனையை தீர்த்து கொண்டனர். அன்று மாலை அருணன் ஞானியிடம் எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துவது என்று கேட்டான். ஞானி புன்னகைத்து, கோபம் என்பது காட்டுத் தீ போன்றது. அது உன்னை மட்டுமல்ல, உன் சுற்றத்தையும் எரித்துவிடும். அதை கட்டுப்படுத்த ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றார். அடுத்த நாள் ஞானி அருணனை காட்டுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு அமைதியான குளக்கரையில் அமர வைத்தார். பறவைகளின் இனிமையான சத்தமும் காற்றின் சலசலப்பும் அருணனை சற்று அமைதிப்படுத்தின. ஞானி, கோபம் வருகையில 5 விஷயங்களை நினைத்துப்பார் என்றார். எவை அவை என்று அருணன் கேட்டான். ஞானி, முதலாவது, கோபத்தால் ஏற்படும் விளைவுகள். உன் குடும்பம், நண்பர்கள், வேலை ஆகியவற்றை இழக்க நேரிடலாம். 2வது, கோபம் உன் உடல் நலத்தை கெடுக்கும். 3வது, கோபம் உன் மன அமைதியை குலைக்கும். 4வது, கோபம் உன் தீர்க்கும் திறனை பாதிக்கும். 5வது, கோபத்தால் நீ எடுக்கும் முடிவுகள் தவறானதாக இருக்க சாத்தியம் உண்டு என்றார். அருணன் சிந்தித்தான். அதுவரை அவன் கோபத்தால் செய்த தவறுகள் அவன் நினைவுக்கு வந்தன. அவன் தன் மனைவியிடம் காரணமின்றி கோபப்பட்டு பேசியது, நண்பருடன் சண்டையிட்டு விலகியது போன்றவை அவனை வருத்தின. ஞானி தொடர்ந்தார். இந்த 5 விஷயங்களையும் நினைக்கும் போது கோபம் தணிந்து சிந்திக்கும் திறன் மீண்டும் வரும். அப்போது பிரச்சனையை சமாளிக்க சிறந்த தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த சில நாட்கள் காட்டுக்குள் சென்று அமைதியாக இருப்பதையும் ஞானி சொல்லிக் கொடுத்த 5 விஷயங்களையும் நினைத்து பார்ப்பதையும் அருணன் வழக்கமாக்கிக் கொண்டான். மெதுவாக கோபம் அவனை கட்டுப்படுத்தாமல் அவன் கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். கிராமத்தான் ஒருவன் வந்து அருணனை திட்ட ஆரம்பித்தான். அவன் அருணனின் மாடுகள் தன் வயலுக்குள் புகுந்து மேய்ந்ததாக குற்றம் சாட்டினான். பழைய அருணன் என்றால் உடனே பதிலுக்கு கோபமாக பேசியிருப்பான். டோல்ட் இப்பொழுது அவன் ஞானி சொன்ன 5 விஷயங்களை நினைத்து பார்த்தான். கோபம் கொதித்தெழுந்தாலும் அவன் அதை அடக்கிக் கொண்டான். அமைதியாக, நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் கோபப்படுவதால் பிரச்சனை தீராது. வாருங்கள், பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றான். ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்த பக்கத்து கிராமத்தான் அருணின் அமைதியான அணுகுமுறையால் சமாதானமடைந்தான். இருவரும் பேசிக் கொண்டதில் வேலியில் இருந்த சிறிய துவாரம் வழியாகவே மாடுகள் சென்றிருப்பது தெரிய வந்தது. இருவரும் இணைந்து வேலியை பழுது பார்த்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டனர். பின்னர் பக்கத்து கிராமத்தான், நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அருணன் புன்னகைத்து, ஒரு பயணம் மேற்கொண்டேன், கோபத்தை கட்டுப்படுத்தும் பயணம் என்றான். பின்னர் ஞானி சொல்லிக் கொடுத்த 5 விஷயங்களையும் அவன் பகிர்ந்து கொண்டான். பக்கத்து கிராமத்தான் யோசித்துவிட்டு, நானும் இதே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் போலிருக்கிறது என்றான். இவ்வாறு அருணனின் கோபத்தை கட்டுப்படுத்தும் பயணம் அவனை மட்டுமல்ல, அவனை சுற்றியிருப்பவர்களையும் பாதித்தது. கோபம் என்ற காட்டுத்தீயை அணைத்து அமைதியான வாழ்க்கைக்கான பாதையை காட்டியது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.